அட போங்கடா லாஸ்ட்ல போய் இவங்கிட்டே அடி வாங்குறது அப்படிதான் நடந்துச்சு இந்த ஒரு லாஸ்ட் ஜோன்ல. ஆனா இந்த ஒரு பிளேயர் தான் பூயா எடுக்கப்புறம் நினைச்சிருந்தா சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படி யாரா பூயாத்தா என்னடா நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்புறேன். சரி வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ள போலாம். இந்த இடத்துல நம்ம டீம்மேட் டவுனா இருந்திருப்பாங்க, அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம அட்டாக் எடுக்க வந்திருப்போம். கரெக்டா இந்த ஒரு பையனை பாத்துக்கங்க நீங்களே நல்லா. இந்த ஒரு பிளேயர் தான் நமக்கு லாஸ்ட் ஜோன்ல பெரிய செய்ய போறான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்மளும் பைசன் எடுத்துட்டு பாக்குற நேம்லாம் அழுத்தி பிடிச்சிட்டு இருந்திருப்போம். மறுபடியும் பாருங்க இவன் நம்ம கிட்ட எத்தனை வட்டம் அடி வாங்குறான்னு மட்டும் பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஓசிக்கலையும் வச்சிருக்கோம், அவனே நம்ம கிளியர் பண்ணிட்டு இவனே நம்ம கிளியர் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம பீக்குள்ள தான் போயிருப்போம். அப்பன்னு பார்த்தா டபுள் ஷாட் எடுத்துட்டு நம்மள அடிக்கணும்னு சொல்லிட்டு வெறி கொண்டு வந்துட்டு ஆஸ்கர்லாம் போட்டு அடிச்சிருந்திருப்பான். அப்போ இவனையும் ஒரு டவுன் வச்சிருந்திருப்போம். அவனை கிளியர் பண்ணிட்டு பீக்கோட புதருக்குள்ளே ஒருத்தர் இருந்திருப்பான், அவனை அடிச்சு கிளியர் பண்ணிருப்போம். மறுபடியும் பாருங்க அவன் நம்ம கிட்ட மறுபடியும் வந்து இந்த இடத்துல டவுனா இருந்திருப்பான். இந்த இடத்துல நம்ம டீமேட் எல்லாம் செத்துருப்பாங்க, அவங்களும் வெண்டிங்ல போய் நம்ம கை வச்சு லாஸ்ட் ஒனுக்கு தான் நம்ம போயிருந்திருப்போம். லாஸ்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா எப்படியும் நம்மளே அடிச்சு சாவச்சிருவானுங்க. ஆனா நம்ம எத்தனை மேட்ச் அடிச்ச இந்த ஒரு பிளேயர் தான் லாஸ்ட்ல போய் எடுத்துட்டு போயிருந்திருப்பான். நம்ம ஆல்பா ப்ரோ ரஷ் பண்ணி அடிக்கலாம் போக சொல்லப்பா நம்ம ஆல்பா ப்ரோ அடிச்சு இந்த ஒரு மேட்ச் போய் எடுத்திருப்பான். நம்ம கையில ஒண்ணுமே இல்ல, சொன்னா நல்ல விடல பார்க்கலாம். பை கைஸ்.